தேசிய முற்போக்கு திராவிட கழகம் செயற்குழு உறுப்பினர், செயற்குழு தொண்டர்கள், செயற்குழுவில் இருக்கும் நபர்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி பண்ணக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், என்ன செய்தால், எப்படி செய்தால், என்ன நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை மக்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? மக்களாகிய அனைவருக்கும் வணக்கம். மக்கள் அனைவருக்கும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். இது தெரிவதற்காக இன்று முதல்ல ஏற்கனவே நாங்கள் யோசித்து தான் வச்சுருக்கோம். ஒவ்வொரு தொகுதியிலும் சரி, கிட்டத்தட்ட நமது இது வரைக்கும் 234 தொகுதி, 232 இப்போ +2 234 தொகுதிக்கும் வேட்பு மனுக்கள் தாக்கல், விருப்ப மனு தாக்கல், வேட்பு மனு தாக்கல் அவங்க சொல்லுவாங்க, விருப்ப மனு தாக்கல் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா, இது வரைக்கும் என்னுடைய தொகுதி, அதாவது இப்போது நான் சிவகாசியில் இருக்கேன், விருதுநகர் மாவட்டம். இந்த தொகுதிக்குள்ளே ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு மேலே எக்ஸ்ட்ரா எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு தெரியல இப்போ வரைக்கும். அப்படி இருக்கும்போது இதில் நிறையா திட்டங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம், ஓகேங்களா? இப்போது என்னுடைய தொகுதியில் உள்ள மக்கள் கிட்டத்தட்ட நமது கட்சி ஆரம்பித்து 20 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. போக போக கம்மியாயிருச்சுன்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறாங்க, எப்படி என்னன்னு தெரியல. பட்டு கம்மியாயிருச்சா கூடியிருக்கா, இதை நம்ம பார்த்தே ஆகணும். அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த காலகட்டங்களுக்குள்ளே நம்ம சுச்சுவேஷனை கண்டுபிடிக்கல அப்படின்னா இன்னும் அடுத்த காலகட்டம் இருக்கும், அதாவது இன்னொரு 5 வருஷம் நம்ம காத்திருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போது நம்மக்கிட்ட ஒன்று ஒப்படைச்சிருக்காங்கிற விட தகுதி பட்டியல் உபயோகிச்சிருக்காங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நாம் கேப்டன் கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேரை வச்சுக்கிட்டு நான் இதை பண்ணுவேன், இதை பண்ண முடியாது, ஒன்று பண்ணுவேன் இல்லை பண்ண முடியாது, இவ்வளோ தூரம் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறையா சுச்சுவேஷன் உள்ளே வந்திருக்கு. இன்றைக்கி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தொகுதிக்குள்ளே எவ்வளவு தூரம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுய பரிசோதனை கண்டிப்பாக தேவை. இது உள்கட்சிக்குள்ளே தேவை. இத்தனை கட்சிகள் கூட்டணி சொல்லியே முன்கூட்டியே அறிவித்து இத்தனை கட்சிகள் கூட்டணிக்குள்ளே போயிட்டு இத்தனை கட்சிக்கு தான் வரும், இதுக்கு மட்டும் விருப்ப மனு தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்கிறது வேறு மாதிரி. ஓகேங்களா? ஆனால் 234 தொகுதியிலையும் நமது வேட்பாளர்கள் இருக்காங்களா, வேட்பாளர் நிற்கக்கூடிய தகுதிக்கு அவங்க இருக்காங்களா, அவங்க தகுதிக்கு ஏற்ப மக்களும் இருக்காங்களா, அந்த மக்களை பரிசோதனை பண்ணுவதற்கு மட்டும்தான் நம்ம இப்போ இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதில் எதிர்கட்சி அனாவசியமாக பேச வேண்டாம், கெட்ட வார்த்தைகள் தேவையில்லை. ஏன்னா உடனே ஒன்று சொல்கிறேன், மற்றவர்களுக்கு எதுவாக இருக்கட்டும், தேர்தல் தேதி அறிவிக்கும் வரை எனது சுய பரிசோதனை, எனக்குள் உள்ள சுய பரிசோதனை செய்து கொண்டு தீர்க்க தரிசியாக முழு மூச்சுடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முன்னின்று எவ்வளவு தூரம் பயணிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பயணிக்கிற வரைக்கும். இன்னைக்கு இந்த ஊடக வியாதிகள் எல்லாருக்குமே சொல்ல வருது என்ன அப்படின்னா, உங்கள் அவசரத்துக்கு நாங்கள் செயல்பட முடியாது. ஓகேங்களா? உங்கள் அவசரத்துக்கு நாங்கள் செயல்பட முடியாது, எங்களுக்கு சுய பரிசோதனை நிறைய இருக்குது. இந்த பரிசோதனைக்கு உட்பட்டு நபர்கள் விசுவாசிகள் யார் என்று தெரிந்து கொண்டு இனிமேல் இவங்களை வைத்து இன்னும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் ஒரு பரிசோதனைக்காக உட்பட்டிருக்கோம். நீங்களும் அதில் கலந்து கொள்ளலாம். சற்று பொறுமையாக இருங்கள். செப்டம்பரில், ஓகேங்களா, செப்டம்பர் கிடையாது, ஏப்ரலும் கிடையாது, மார்ச்சும் கிடையாது. மார்ச் தொடங்குவதற்கு முன் ஏதாவது தகவல் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கு முன் இது போன்ற விஷயங்கள் நாங்கள் பரிசோதனை செய்து கொண்டு இருக்கின்றோம். அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. பரிசோதனை செய்து கொண்டு இருக்கின்றோம். இந்த பரிசோதனையில் எவ்வளவு தூரம் நம்ம செல்வாக்கு இருக்குது, இந்த செல்வாக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளவு தூரம் இலப்பாரி கொண்டு செயல்முறை படித்து கொண்டு மாவட்டமாக இல்லை, தொகுதி வாரியாக 234 தொகுதி வாரியாக எல்லா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இதற்கு மேலும் இன்னும் சுற்றுப்பயணம் வருவோம். அதுக்கு முன் நேர்காணல் வைத்திருக்கிறோம். அதுக்கு எத்தனை பேர் வர்றாங்க, இது என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, வேறு விஷயமும் நாங்களும் அறைய வேண்டும் என்பதற்காக. ஓகேங்களா? உங்கள் அவசரத்துக்கு நாங்கள் வர முடியாது. எப்படி உங்கள் அவசரத்துக்கு
நீங்கள் திங்கணும் பேலணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது திங்கிறதும் பேழுறதும் மட்டும்தான் உங்களுக்கு. திங்கிறதுக்கும் பேழுறதுக்கும் நாங்கள் ஆள் இல்லை. எங்களுக்கு எப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கோ அப்போ நாங்கள் வருவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு லெவலில் தான் போகும். கண்டிப்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சேரும் இடம் ஆளுங்கட்சியாக மட்டுமல்ல, இந்தியாவிலேயே மிகப்பெரிய வெற்றி வகையை சூடும். இப்படி வெற்றி வகை கண்டிப்பாக சூடும். அது சூழ்றதுக்கு உண்டான தகுதியை தான் நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், வந்துக்கிட்டு இருக்கு. எங்கே போனால் எப்படி முடியும் அப்படிங்கிறத நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வேறு லெவலில் நம்ம கான்டாக்ட்லாம் போகும். இந்த விஷயத்தை வந்து என்ன செய்ய முடியுமோ, எப்படி கொண்டு போக முடியுமோ கொண்டு போவோம். அதற்கு முன் சுய பரிசோதனை. நம்ம கட்சி ஆரம்பித்து 20 வருஷம் ஆச்சு. இந்த 20 வருஷத்தில் ஒருத்தன் 6% சொல்கிறான், ஒருத்தன் 5% சொல்கிறான், இன்னொருத்தன் 8% சொன்னான். கடந்த 2011 12% சொன்னான். 16 அப்படியே குறைச்சிக்கிட்டான். எவன் என்ன சொன்னாலும் சரி, இதை சுய பரிசோதனை செய்து நீண்ட காலமாக எடுத்த முயற்சி இப்போது நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது. சற்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சொந்தங்கள் அனைவரும் தயவு செய்து கொஞ்சம் பொறுமை காக்கவும். ஓகேங்களா? அவங்க ரிசல்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், எவன் சொன்னாலும் எதையும் காது கொடுத்து கேட்காதீங்க. நெக்ஸ்ட்டு இந்த சூர்யா, அந்த தமிழா சூர்யா, அதெல்லாம் அனாவசியமான வார்த்தைகள். தேவையில்லாமல் அவங்களும் வாய விடுறாங்கிறதுக்காக நாமளும் வாயை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். தயவு செஞ்சு வேறு மாதிரி கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனால் மட்டுமே நல்ல ஆட்சியாகவும் உள்ள நல்ல அரசியல் தலைவர்களை உருவாக்க முடியும் என்பது எனக்கு தெரிந்த வரைக்கும் கண்டிப்பாக முடியும். நம்ம அதை தான் செய்வோம், அதை மட்டுமே செய்வோம். ஓகேங்களா? அனாவசியமாக யாரையும் இதில் வந்து இழுத்துப்பட வேண்டாம் அப்படின்னு நினச்சி நான் அப்படியே ஒதுங்கிட்டு தான் போகிறேன். ஆனால் இப்படியே ஒதுங்கிட்டு போகவும் மாட்டேன். தேவையில்லாமல் நிறைய பேர் பேசுகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் செக்கு இந்த திருச்சி சூர்யா, இவன் யார், சவுக்கு சங்கரா, அந்த சவுக்கு சங்கருக்கு சங்கூர் வயசில் சரி இதான் ஒன்று. அதாவது அதெல்லாம் பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நம்ம வேலையை பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அவங்க பார்க்குற வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். மக்களும் அவங்களுக்கு உண்டான செல்வாக்கு என்னமோ அதையும் கொடுக்கட்டும், அந்த வாக்கையும் கொடுக்கட்டும். ஓகேங்களா? தயவுசெய்து அனைத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சொந்தங்கள் அனைவரும் சற்று பொறுமை காக்கவும், பொறுமை மட்டுமே காக்கவும். நமது சுய பரிசோதனை நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சுய பரிசோதனை எதற்காக அப்படின்னா, நம்ம தொகுதியில் இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்களா, 50 பேர் இருக்காங்களா, 1000 பேர் இருக்காங்களா, 2000 பேர் இருக்காங்களா, இல்லை 1,00,000 பேர் இருக்காங்களா? இந்த 1,00,000 பேரை வச்சு நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? அப்படிங்கிற சுய பரிசோதனை நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சுய பரிசோதனைக்கு உட்பட்டு கரெக்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு கான்செப்டுக்கு அடுத்து போய்கிட்டே இருப்போம். மற்ற நாய்கள், அவதூறாக சொல்லக்கூடிய நாய்கள் எவனாக இருந்தாலும் சரி, அப்படி ஓரமாக உட்காந்து எப்படி கோயம்பேடு நம்ம இருக்கு இல்லை அப்படின்னாலும் என்கிட்ட வாங்க, நானும் சோறு போடுறேன். எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் சோறு போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகேங்களா? சோறு மட்டும்தான் போடுவேன், என்னால் முடிஞ்சதாக தான். ஓகேங்களா? அவர் இடத்துக்கு போனீங்கன்னா ஏதாவது செல்வாக்கு கிடைக்கும். ஆனால் என்னிடத்துல சோறு மட்டும்தான் கிடைக்கும். மற்றபடி யாராக இருந்தாலும் சரி, சற்று அதாவது அதர் கோஷ்டி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சொந்தங்களாகிய அனைவருக்கும் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். சற்று பொறுமையாக இருங்க. எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஆரம்பிக்கும் போது வேறு மாதிரி இருந்தது, 4 வருஷம் கழித்து வேறு மாதிரி இருந்தது, 5 வருஷம் கழித்து சூப்பராக இருந்தது, 10 வருஷம் கழித்து அமோகமாக இருந்தது, 11வது வருஷம், 12வது வருஷம், 15வது வருஷம், 17வது வருஷம், 20வது வருஷம் இது வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம சுய பரிசோதனை செய்யவில்லை அப்படி என்றால் மிகப்பெரிய சுச்சுவேஷனுக்கு நம்ம வரக்கூடும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது செல்வாக்காக கண்டிப்பாக காட்டினா தான் இன்றைய அரசியலுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையில்லை. நமக்குள்ளே நமக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும்தான். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் என்ன பண்ணோம், இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்காக கரெக்டாக போய்கிட்டு இருக்கோம். ஒன்றும் அடுத்த கட்சிக்காரங்க 1000 பேசுவாங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. ஓகேங்களா? அவாய்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அதை நம்ம வந்து எதிர்பார்க்கல. இந்த ஜெனரேஷன் நம்ம காப்பாற்றணும். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள், நல்ல முடிவுகள் அதற்குள் கிடைக்கும். ஓகேங்க சார், தேங்க்யூ, மிக்க நன்றிங்க சார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் நல் வணக்கங்கள். அனைத்து உள்ளங்களுக்கும் நல்ல ஒரு செய்தி கண்டிப்பாக விரைவில் கிடைக்கும். இதை கண்டிப்பாக எதிர்நோக்கி காத்திருங்கள்.
ஓகேங்களா? நானும் காத்திருக்கேன். நல்ல விஷயம் கிடைக்கும் என்பதற்காக நானும் காத்திருக்கேன். வெயிட் பண்ணுங்கள், அடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் சார். ஓகே, தேங்க்யூ சார். மிக மிக்க நன்றி. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்றும் ஜெயித்து கொண்டே இருக்கும், வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கும். அந்த வெற்றி கொஞ்சம் தாமதமாகலாம், இது வரைக்கும் தாமதம் ஆயிடுச்சு. வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள் ஒரு சரியான முடிவை எடுத்து அனைவரும் நலமோடு மிக சிறப்பாக கண்டிப்பாக அடைவோம் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். அனைத்து நல் உணர்வுகள் உள்ள அனைவருக்கும், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சொந்தங்களாகிய அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஓகேங்களா? நல்லபடியாக நடக்கும், எல்லாம் நல்லவே நடக்கும். நல்லவே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓகேங்களா? ஜெய்ஹிந்த். ஓகேங்க சார்.